என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய சிப்பிக்குள் முத்து, உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். எதற்கு தேடி வரணுங்க? உங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டாமா? உங்களை விட்டு போனவங்கள, உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனவங்க, உங்களை யாருன்னே தெரியல, கண்டும் காணாமல் இருந்தவங்கெல்லாம் மீண்டும் திரும்பி வருவாங்க உங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு. அவர்களை யார் கொண்டு வருவார் தெரியுமா? கர்த்தர் கொண்டு வருவாருங்க. இந்த பிரசங்கம் முக்கியமாக யாருக்கு நான் பேச போகிறேன் தெரியுமா? ஒரு கடினமான பந்தயத்தில் கடைசி வரை எங்கேயும் நிற்காம பந்தய பொருளை அடைவதற்காக மட்டுமே இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு வீரனை பற்றி தான். அந்த வீரன் எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டான், களைச்சி போக மாட்டான், சோர்வடைய மாட்டான். நேராக போய் லெக்க அடைஞ்சு பந்தய பொருளை தட்டி சென்றுவான். ஒரு கடினமான பந்தயத்தில் கடைசி வர ஓடி மிகப்பெரிய பரிசை தட்டி செல்லும் ஒரு குதிரையாக, பரீட்சையில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும் ஒரு மாணவனாக, சோதனை ஓட்டத்தில் எங்கும் திரும்பி பார்க்காம ஓடி ஜெயிக்கும் ஒரு வீரனாக இருக்கும் உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை. உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் யோபு இருந்தாருங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் யோபுட்ட இருந்தது. மிக கடினமான பந்தயத்தில் கடைசி வர ஓடி ஜெயிச்ச ஒரு வீரர், ஒரு குதிரை, பரீட்சையில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற ஒரு மாணவன், சோதனை ஓட்டத்தில் எங்கு நிற்காமல் ஓடி ஜெயித்த ஒரு வீரன். இந்த வீரனை பற்றி தான் நான் பேசுகிறேன். யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், யாரு? யோபுவுடைய எல்லா சகோதரரும், பாருங்க, சகோதரர்கள் கூட இருந்திருக்கிறாங்க, சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க. முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு பல கேள்விகள் எழும்பினது. எப்படியெல்லாம் எழும்பினது? இவ்வளவு நாட்கள் இந்த சகோதரர் சகோதரிகள் எல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்து இப்போ நல்லா ரெட்டத்தனையாய் ஆசீர்வாதமாக இருக்கிறாரே, இவருக்கு எதற்காக பொன் ஆபரணங்கள் கொடுக்க வேண்டும்? அடுத்து அவர் சோதனையில் ரோட்டு ஓரத்தில் எல்லாத்தையும் இழந்து இந்த வாயில், அவர் வாயை மூடிக்கொள்வதற்கு கொஞ்சம் தாங்க அந்த வாய் மேல் சதை ஒட்டி கொண்டிருந்ததாம். அவ்வளோ புழுக்கள் அரித்து எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைமையில் எல்லாத்தையும் தொலைச்சி, தன் சுகத்தை தொலைச்சி, வீடு வாசல் வேலைக்காரர் வேலைக்காரிகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் தொலைத்து, நண்பர்களின் அன்பை தொலைத்து, மனைவியின் அன்பை தொலைத்து, எல்லாவற்றையும் தொலைத்து இருந்தபோது இந்த ஆறுதல் தேவைப்பட்டிருக்கும். அப்போ கொடுக்காத ஆறுதல் ஏங்க இப்போ தேவை? இப்போ எதற்கு பரிசு பொருள்? இப்போ எதற்கு ஆறுதல்? இப்போ எதற்கு அவன் மேல் வரப்பண்ணின தீங்கி நிமித்தம் அங்கலாய்க்க வேண்டும்? இதுதாங்க முகத்தாட்சண்யம், சந்தர்ப்பவாதம். நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களுக்கு உரிமையானவங்கள்ட்டையே நீங்கள் கேட்க முடியாதுங்க. ஒதுங்கிடுவாங்க. உங்களை யாருன்னு தெரியாத மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் இருந்தாலும் உங்களை கடந்து போவாங்க. கண்டும் காணாதது போல இருப்பாங்க. ஒரு காலத்தில் உங்கள்கிட்டயே நிறைய வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. உங்கள் உதவியை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ யோபுவை போல நீங்களும் இருக்கலாம். இதே போல தான் நண்பர்கள், ஏன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அறிமுகமானவர்கள், வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லோரும் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. நீங்கள் உதவி கேட்கணும்னு நினச்சா கூட அவங்க முகத்தை பார்த்து கேட்க முடியாதுங்க. உதவி கேட்டாலும் கிடைக்காதுங்க. இல்லைன்னு சொல்லிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் போய் நில்லுங்களேன், உதவிக்காக வருகிறீங்கன்னு சொல்லி கதவடைச்சிருவாங்க, பூட்டு போட்டுருவாங்கங்க. சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நிலைமைதான் இந்த யோபுவுக்கும் இருந்திருந்தது. வேதம் சொல்லுதுங்க. நண்பர்களை குறித்து யோபு சொல்லும்போது யோபு 6:14
அதாவது உபாதிக்கப்படுகிறவன் அப்படின்னா கஷ்டப்படுகிறவன், வேதனைப்படுகிறவன், அவனுக்கு சிநேகிதனால் தயை கிடைக்க வேணும். ஆனால் அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாமல் போகிறான்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த சிநேகிதல் ஆண்டவருக்கு பயப்படாமல் இந்த சிநேகிதர்கள் அவரை எப்படியெல்லாம் தூஷிச்சாங்க யோசிச்சு பாருங்களேன். பாவம் செஞ்சுருப்பான், அக்கிரமம் செஞ்சுருப்பான், துன்மார்க்கம் செஞ்சுருப்பான். அதனால தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய வியாதியை கொடுத்தாரு, எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் வியாதிகள் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, பிள்ளைகள் வந்து பிரச்சனை பண்ண உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ கடவுளை நம்பினதுன்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ ஏதோ பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. யோபு சொல்கிறாரு, எனக்கு ஆறுதல் சொல்கிறவங்கெல்லாம் கடவுளுக்கு பயப்படாமல் பேசுகிறாங்க. என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுறாங்க, ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். இவ்வளவு நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆறுகளின் வெள்ளத்தை போல கண்டும் காணாமல் ஒதுங்கி கடந்து போகிறார்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆஸ்திகளிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்துருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்று நான் சொன்னதுண்டோ என்று கேட்குறார். நான் இதெல்லாம் கேட்டேனாப்பா? உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இல்லை என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன்னா, எனக்கு வெகுமானம் வேணும்னு சொன்னனா, நீங்கள் தூஷிக்காமல் இருந்தால் அதே போதும். தன்னை விட்டு சென்றவர்களை பற்றி ஒரு பட்டியல் போட்டிருப்பார் பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் சொன்ன அத்தனை காரியங்களும் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கும். இந்த வசனத்தில் யோபு சொன்னது மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கும். நான் சொல்லவா? என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார்கள். எப்படி? என்னை விட்டு தூரப்படுத்தினார்கள் என் சகோதரரை. எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராக இருந்தாங்க. எப்போ? இந்த துன்ப நேரத்தில். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும், எப்படி பாருங்களேன், வீட்டு ஜனங்கள் வேலைக்காரிகள் என்னை அந்நியனாக தெரியாதவன் போல எண்ணினாங்க. அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியைப் போல இருந்தேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடும்போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கல. கேளுங்க, அவ்வளவு செல்வ சீமான், கிழக்கத்தி புத்திரர்களே நல்ல செல்வ உடையவர், நல்ல ஆஸ்தி உடையவர். எத்தனை வேலைக்காரங்க எஜமான் அப்படின்னு வந்து கைகட்டி வாய்பொத்தி நின்றுருப்பாங்க. ஆனால் இப்போ வேலைக்காரனை கூப்பிட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறானாங்க. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. எப்படி கெஞ்சுறேன்? இந்த நிலைமையை உங்களுக்குள்ள வச்சு பாருங்களேன். ஒரு வேலைக்காரனை கெஞ்சுகிற நிலைமை. என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்தது. நான் மூச்சு விட்டா கூட என் மனைவிக்கு அது அருவருப்பாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறா. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டப்படுறாங்க. சின்ன புள்ள கூட என்னை அசட்ட பண்ணுது. நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதியாக இருக்கிறாங்க. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொள்ளுகிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் எவ்வளோ உண்மைங்க. வேதத்தில் யோபு மனிதர்களின் சுபாவத்தை அப்படியே பட்டியல் போட்டுட்டாரு. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இதே போல மனிதர்களின் தாண்டி வந்து கொண்டிருக்கலாம். ஏளனங்களை, உதாசீனங்களை, அற்பங்களை, உதவி கூட கேட்க முடியாத சூழ்நிலைகளை, நிராகரிப்புகளை நீங்கள் தாண்டி வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பணம் இருந்தால் மனிதன் ஓடி வருவாங்க. எல்லாத்தையும் இழந்து, ஆஸ்தியை இழந்து, சுகத்தை இழந்துட்டா இதே யோபு நிலைமை தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தர் உங்களை மறக்கவே மாட்டார். இந்த சோதனை ஓட்டத்தில், இந்த பரீட்சையின் நேரத்தில், இந்த பந்தயத்தில் எப்படி யோபுவை போல் நீங்களும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்களோ, யாரெல்லாம் இப்படி ஓடினார்களோ, அதாவது யோபு கெஞ்சினாரோ, அந்த சொந்த மனைவி கூட சுவாசத்தை கூட வேறுபடுத்தி பார்த்தாலோ, எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் பந்தியில் உட்கார வச்சு என் பிள்ளையை எப்படி அலங்கரிச்சிருக்கிறேன் பாருன்னு காட்டுவாருங்க.
ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யோபு வாழ்க்கையில் எல்லாரும் வந்தாங்க தான், பந்தியில் உட்கார்ந்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க, பொன்களை கொடுத்தாங்க, ஆபரணத்தை கொடுத்தாங்க. ஆனால் யோபுவின் அடிமனதிலே இவர்கள் யார் என்பது பதிந்திருக்கும். யோபு நல்ல ஒரு நீதிமான், மன்னிச்சிருப்பாரு, கசப்பெல்லாம் போயிருக்கும், இல்லைன்னா ஜெபம் பண்ணியிருக்க முடியாது. ஜெபம் பண்ணதுனால தானே ரெட்டத்தனை ஆசீர்வாதம், மன்னித்து ஜெபிச்சதுனால தானே. நீங்களும் மன்னிச்சிருங்க, ஆனால் அவர்கள் சுபாவத்தை நீங்கள் நினைவில் கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இக்கட்டில் தாங்க ஒருத்தன் எப்படி அன்புள்ளவன்கிறத தெரிஞ்சுக்கொள்ள முடியும். கண்ணீரில் தாங்க அவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்காக ஜெபிங்க, உதவுங்க, கசப்பாக இருக்காதீங்க. ஆனால் அவர்கள் சுபாவத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு முறை அவர்களால் காயப்படக்கூடாதல்லவா, அதற்காக சொல்லுகிறேன். ஆனால் யார் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டிருந்தாலும், கவலையோடு இருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும், சுகவீனமாக இருந்தாலும், உங்களுக்கு நன்மை செய்கிறவர், உங்களை விட்டு ஓடி ஒளியாதவர், எப்பவும் உண்மையான அன்பு காட்டுகிறவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு. யோபு கூட இருந்ததுனால தான் எல்லாரையும் கொண்டு வந்து பந்தியில் உட்கார வச்சு யோபுவோட யார் இருக்கிறார் என்பதை காண்பித்தார். அது மட்டுமல்ல, முன்பிருந்து இருந்த ஆசீர்வாதத்தை விட 2 மடங்குங்க. தேவன் அப்படித்தான், நீங்கள் இழந்ததையெல்லாம் 2 மடங்கு கொடுத்து சிறையிருப்பை உடைச்சி சத்துருக்களை கொண்டு வந்து உங்கள் பந்தியில் உட்கார வச்சு உங்களோட யார் இருக்கிறாங்கிறத காட்டுவார். காட் பிளஸ் யூ. ஜெப தேவைகளுக்கு 7339029114. காட் பிளஸ் யூ.